வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, சீம்பாலில் வந்து சிக்கன் 65 மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கப்பா, நான் வந்து சீம்பால் வந்து இந்த மாதிரி கெட்டியாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்கலை. அதில் வந்து கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாம் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், இந்த சீம்பால் வந்து இப்போ இந்த மாதிரி கட்டியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து சர்க்கரையெல்லாம் சேர்க்கல. இது சின்ன சின்ன பீஸாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் 65 மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா இருக்கும்ப்பா. சீம்பாலில் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா வெறுமனே சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கணும். இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த சீம்பால் வந்து நான் கெட்டியாக காய வச்சுருக்கேன் இல்லையா, இதை எடுத்து இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது சளியெல்லாம் பிடிக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கப்பா, நல்லா கலக்கு அடித்து இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது வந்து எடுத்து உதிரி உதிரியாக விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குதுப்பா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கப்பா. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா கலராக வந்துடுச்சு. பாருங்கள், சிக்கன் 65 மாதிரி இருக்குது. இப்போ சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.